Good evening, praise Lord. Welcome to this video. சின்னவங்களோ பெரியவங்களோ நம்ம வந்து அவங்களுடைய ஃபிசிக்கல் எபிலிட்டிஸ் அதை நம்ம பார்த்து தான் அவங்களுக்கு ஒரு வேலையோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம ப்ளீஸ் அது மாதிரி நீங்கள் பார்த்து கொடுங்க. குழந்தைங்க படிக்கலை அப்படின்ட்டு அடித்து அழ விட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொடுத்து திரும்பியும் அடித்து படிக்க வைக்கிறது, நாளைக்கே அவங்க அந்த கலெக்டர் ஆகிடுவாங்கன்ற அளவில் நினச்சி படிக்க வைக்கிறது. நம்ம மோஸ்ட்லி குழந்தைங்கனாலும் நம்ம அவங்களுடைய ஃபிசிக்கல் இதை நம்ம பார்க்கறதே இல்லை. அவங்க ஒரு வேளை தூக்கம் வரும், அதையும் நம்ம பார்க்காம என்னுடைய லைஃப்லேயே நான் பார்த்துருக்கேன். த்ரூ அவுட் தி இயர் நடந்தே ஸ்கூலுக்கு போயிருக்கிறேன். ஸ்கூல் இயர் எண்டில் சோஷியல் டே அப்படின்ட்டு ஸ்கூல் டே அதுமாரி வைப்பாங்க. அதுலேயும் எதான ஒரு டான்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அதுக்கு எத்தனை நாள் ப்ராக்டிஸு, அதுமாரி ஓவர் ஸ்ட்ரெயின் தான் எனக்கு இருந்திருக்கு. ரொம்ப தூரம் நான் நடந்து தான் நான் போயிருக்கேன். வெயிலில் தண்ணி இல்லாமல் நடந்திருக்கிறேன். இதனால வந்து என்னோடய தாட் ப்ராசஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன். எனக்கு நான் 4.5 இயர்ஸ்லையே வந்து நான் அப்போ வந்து நான் ஸ்கூலுக்கு நான் போயிட்டுருக்கேன். இப்போ நான் திரும்பி பார்க்கும்போது எல்லாம் ஓவர் ஸ்ட்ரெயினுன்ற மாதிரி எனக்கு தோணுது. அது எதுக்கு அப்படி நடந்தது அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. இருந்தாலும் வந்து நார்மல் குழந்தைகள் போல் எனக்கு எல்லாமே வந்து சொல்லித்தரப்படலை. ஒன்று வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடணும், அல்லது ஒரே பொருளை நிறைய நம்ம இன்டேக் இருக்கக்கூடாது. அதுமாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நான் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நான் கற்றுட்டு நான் செய்கிறேன். அது கூட பை காட்ஸ் கிரேஸ் தான் நான் அதை செய்கிறேன். பொதுவாக ஜனங்க வந்து பிள்ளைங்களுடைய ஃபிசிக்கல் இதை நம்ம பார்க்காம நம்ம அவங்கள வேலை வாங்குகிற அனுபவங்கள் இருக்குது, அல்லது நமக்கு அது தெரியலையா என்னன்னு தெரில. அதேமாரி பெற்றோர் வயதான காலத்தில் பிள்ளைங்க அவங்கள வந்து சரியாக மதிக்காமல் இல்லை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டு அகெயின்ஸ்ட் தேர் விஷஸ் அது மாதிரி சேர்க்குறாங்க. எல்லாமே மற்றவங்களுடைய ஃபிசிக்கல் எபிலிட்டி நம்ம அவங்களால இந்த அளவுக்கு தான் முடியுன்ற அளவுக்கு நம்ம திங்க் பண்ணது இல்லை. நம்ம வந்து அவங்கள வற்புறுத்துகிறோம். உதாரணத்துக்கு நான் ஒர்க் பண்ணக்கூடிய கல்லூரி வந்து இங்கே அருகில் தான் இருக்குது. என்னுடைய மாமியாருக்கு தான் நிறைய காரியங்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன். அவங்க தான் வந்து எனக்கு நிறைய சேஃப்டி க்ரைட்டீரியாலாம் அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. பஸ்ஸில் வரும்போது தூங்காமல் இருக்கணும் அப்படியெல்லாம் அவங்க வந்து நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தாங்க. அதில் ஒன்று வந்து அவங்க வந்து ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவரே வந்து என்னுடைய ஒர்க் ஸ்பாட்டு வந்து வீட்டுக்கிட்டே இருந்தால் என்னுடைய கால் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை, அதனால் நான் வந்து நடந்தே நான் ஸ்கூலுக்கு நான் போகக்கூடிய அளவில் எனக்கு ஸ்கூலு கிட்டக்கவே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு அவங்க ஜெபிச்சாங்களாம். அதே போல் கர்த்தர் எனக்கு கொடுத்தார் அப்படி சொல்லிட்டு அவங்க சாட்சியாக அவங்க சொல்கிறத நான் கேட்டேன். அதே போல் நானும் ஜெபிச்சு என்னுடைய கல்லூரியின் அருகிலேயே தான் என்னோடய வீடு இருக்குது. அது போல் கர்த்தர் எனக்கு அருளி செய்தார். அப்படி இருந்தால் கூட சிறு வயதில், அதாவது 4.5 வயசுலேருந்து நான் அதிகமாக நடந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஒரு நாளைக்கு 4 தடவை அப்படி நடக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போகிறதா இருக்கும். அது இல்லாமல்
கேம்ஸ்லேயும் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணி அதுமாரி ரொம்ப ஸ்ட்ரெனுவஸாக இருந்தது என்னோடய ஸ்கூல் டேஸ். அது எனக்கு தெரியல, என்னென்னே மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு தெரியலன்னு தான் சொல்லணும், அல்லது எனக்கு சொல்லித்தரப்படலை. ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்னென்னு எனக்கு தெரியல. கல்லூரியிலையும் பார்த்திங்கன்னா என்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸில் வரும் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம். ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் அப்படிலாம் வரும், எனர்ஜி அப்படிலாம் வரும். ஸோ பிள்ளைகள் வந்து நான் கிளாஸில் அதை வலியுறுத்தி சொல்கிறது உண்டு. நீங்கள் வந்து அதை வந்து ஒரு மெஷின் அதை பற்றி தான் அந்த பாடம் சொல்லுதுன்னு நினைக்காம சேவ் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்காம உங்களுடைய பாடிலி எனர்ஜியும் நீங்கள் வந்து சரிவர மெயின்டைன் பண்ணவும் சேவ் பண்ணவும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. அது வந்து உங்களுடைய எனர்ஜியை பற்றியும் தான் அது நீங்கள் நினச்சி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லித்தருவேன். இல்லைன்னா ரோட் லேர்னிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மனப்பாடம் பண்ணி எக்ஸாமில் போய் அதை எழுதி வச்சுட்டு வர்றது தான் மார்க் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் நிறைய பேருடைய தாட் ப்ராசஸஸ் வந்து சரிவர இருக்கிறதில்ல. அவங்களால மேம்பாடான சிந்தனைகள் அவங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் மாரி ரோட் லேர்னிங், வீணான அதுமாரி லாங் டிஸ்டன்ஸ் அதுமாரி இந்த பெரியவங்க சொல்கிறது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்றது நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கிறது. நம்மளுக்கு நாமளே இறக்கம் காமிக்கலைன்னா இன்னொருத்தருக்கு எப்படி நம்ம இறக்கம் காண்பிப்போம்? அது நம்ம ஸ்பௌஸ்க்கு எப்படி இறக்கம் காண்பிப்போம், இல்லை நம்மளை சில்ட்ரனுக்கு எப்படி நம்ம இறக்கம் காண்பிப்போம், இல்லை நம்ம பெற்றோருக்கு எப்படி இறக்கம் காண்பிப்போம்? ஸோ நம்மளுக்கு நாமளே இறக்கம் காண்பிக்கணும். நம்மளால் ஒரு நாளில் இவ்வளோ தான் நம்மளால் வேலை செய்ய முடியும், இல்லை நடக்க முடியும். அதுமாரி நம்ம யோசித்து நம்முடைய எனர்ஜியை நம்ம சேவ் பண்ண கற்றுக்கணும்.